अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 4/2/2024 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 31/1/1998. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு पास विथ ऑनर बनने के लिए हर खजाने का अकाउंट चेक करके जमा करो. பாஸ் வித் ஆனர் ஆவதற்காக ஒவ்வொரு பொக்கிஷங்களினுடைய கணக்குகளையும் சோதனை செய்து சேமியுங்கள். आज बाप दादा हर एक छोटे बड़े चारों ओर के देश विदेश के बच्चों का भाग्य देख हर्षित हो रहे हैं என்று பாப் தாதா ஒவ்வொரு பெரியவங்க சின்னவங்க நாலா பக்கங்களில் உள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு குழந்தைகளுடைய பாக்கியத்தை பார்த்து புன்முறுவல் பூத்து கொண்டே இருக்கின்றார்கள். ऐसा भाग्य सारे कल्प पे सिवाय ब्राह्मण आत्माओं के किसी का भी नहीं हो सकता. எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமானது முழு கல்பத்துல பிராமணர்களை தவிர வேறு எந்த ஆத்மாக்களுக்கும் இருக்கவே முடியாது. देवताओं भी ब्राह्मण जीवन को श्रेष्ठ मानते हैं. தேவதைகள் கூட பிராமண வாழ்க்கையை சிரேஷ்டமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். हर एक अपने जीवन के आदि से देखो कि हमारा भाग्य जन्मते ही कितने श्रेष्ठ है. நீங்கள் ஒவ்வொருவரும் கூட உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை பாருங்க.
நம்மளுடைய பாக்கியம் பிறந்த உடனேயே, ஜென்மம் எடுத்த உடனேயே எவ்வளவு சிரேஷ்டமாக இருந்தது. जीवन में जन्मते ही माँ बाप की पालना का भाग्य मिलता है. வாழ்க்கையில எப்ப பிறக்கின்றோமோ அப்பொழுதிலிருந்தே தாய் தந்தையினுடைய பாலனை என்பது பாக்கியமாக கிடைக்கின்றது. उसके बाद அதன் பிறகு पढ़ाई का भाग्य मिलता है. படிப்பினுடைய பாக்கியம் கிடைக்கின்றது. उसके आगे गुरु द्वारा मत व वरदान मिलता है. அதுக்கு முன்னாடி போனோம்னா குரு மூலமாக வழி அல்லது வரதானம் கிடைக்கின்றது. ஆ பச்சோங்கோ, குழந்தைகளாகிய உங்களுக்கு பால்னா படாயா ஸ்ரீமத் வரதான் தேனே வாலா கவுன். உங்களுக்கு பாலனை கொடுப்பவர், படாய் கொடுப்பவர், ஸ்ரீமத் கொடுப்பவர், வரதானங்களை கொடுக்கக்கூடியவர் யார்? பரம் ஆத்மா துவாரா ये तीनों ही प्राप्त है. பரம் ஆத்மா மூலமாக இந்த மூன்றுமே கிடைத்திருக்கின்றது. பாலனா தேக்கோ, பாபா சொல்றேன், பாலனையை பாருங்க. பரமாத்மா கால்னா கித்தனை தோட்டை கோட்டோமே கோய்க்கோ மில்த்தி है. பரமாத்மானுடைய பாலனை கோடி பேர்ல எவ்வளவு சிலருக்கு கிடைக்கின்றது. परमात्मा शिक्षक की पढ़ाई आपके सिवाय किसको भी नहीं मिलती है. பரமாத்மா ஆசிரியருடைய படிப்பானது உங்களை தவிர வேற யாருக்குமே கிடைக்கல. சத்குரு துவாரா ஸ்ரீமத் வரதான் आपको ही प्राप्त है. சத்குரு மூலமாக ஸ்ரீமத் அல்லது வரதானம் உங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது. तो ஆக अपने भाग्य को अच्छी तरह से जानते हो. உங்களுடைய பாக்கியத்தை நன்றாக அறிந்திருக்கின்றீர்களா? பாக்கியக்கு சுமிருத்தி மே ரக்தே ஜூல்தே ரஹத்தே ஹோ. அந்த பாக்கியத்தை நினைவில் வைத்து ஊஞ்சலாடி கொண்டே இருக்கின்றீர்களா? கீத் காத்தே ரஹத்தே ஹோ, பாட்டு பாடிக்கொண்டே இருக்கின்றீர்களா? என்ன பாட்டு? வா மேரா பாக்ய, ஆகா எனது பாக்கியமே. अमृत वेले से लेकर जब उड़ते हो तब परमात्मा प्यार में लवलीन होके उड़ते हो. அமிர்த வேலையிலேருந்து எடுத்துக்கங்க. எப்போ நீங்க எழுந்திருக்கின்றீர்களோ பரமாத்மாவுடைய அன்புல லவ்லீன் ஆயிட்டு எழுந்திருக்கிறீங்க. பரமாத்மா பியார் உட்டாத்தா है. பரமாத்மாவுடைய அன்பு தான் உங்களை எழுப்புகின்றது. தினச்சரியக்கு ஆதி பரமாத்மா பியார் होता है. ஆக தினச்சரியத்தினுடைய ஆரம்பமே பரமாத்மாவுடைய அன்பு. प्यार नहीं होता तो उठ नहीं सकते. அன்பு இல்லைன்னா எந்திரிக்கவே முடியாது. प्यार ही आपके समय की घंटी है. அன்பு தான் இந்த நேரத்திற்கான கடிகாரமா இருக்கு. प्यार की घंटी आपको उठाती है. அன்பின் கடிகாரம் தான் உங்களை எழுப்புகின்றது. सारे दिन में परमात्मा साथ हर कार्य कराता है. முழு நாளும் பரமாத்மா கூட இருந்து காரியங்களை செய்விக்கின்றார். कितना बड़ा भाग्य है. எவ்வளோ பெரிய பாக்கியம் இது. जो स्वयं बाप अपना परमधाम छोड़कर आपके शिक्षा देने के लिए आते हैं. स्वयं பாபா தன்னுடைய பரந்தாமத்தை விட்டு உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கிறதுக்காக வருகின்றார். ऐसे कभी सुना कि भगवान रोज अपने धाम को छोड़ पढ़ाने के लिए आते हैं. இந்த மாதிரி நீங்க எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பகவான் தினம் தினம் தன்னுடைய வீட்டை விட்டுட்டு படிப்பதற்காக வருகின்றார். ஆத்மாயே சாய் கித்தனா பி தூர் தூர் சே ஆயே. ஆத்மாக்கள் எவ்வளவுதான் தூரத்திலிருந்து வந்தாலும் சரி, பரம்தாம் சே தூர் और कोई देश नहीं है. பரந்தாமத்தை விட தூரமான தேசம் வேற எதுவுமே கிடையாது. பாப்பா கேட்குறாங்க, है कोई देश, ஏதாவது தேசம் இருக்கிறதா? அமெரிக்கா ஆப்பிரிக்கா தூர, அமெரிக்காவோ ஆப்பிரிக்காவோ தூரமாக இருக்குதா? பரம்தாம் ஊஞ்சேத்தே ஊஞ்சா தாம். பரந்தான் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தாமம். ऊंचे ऊंचे दाम से ऊंचे भगवान ऊंचे ऊंचे बच्चों को पढ़ाने आते हैं. உயர்ந்ததிலும் உயர்ந்த வீட்டிலிருந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்த குழந்தைகளுக்கு படிப்பிக்கின்றா வருகின்றார். ஐசா பாக்கியம் अपना अनुभव करते हो. அப்படிப்பட்ட பாக்கியம் என்னுடைய பாக்கியம் என்று அனுபவம் செய்கின்றீர்களா?
बाबा கேட்காங்க सतगुरु के रूप में हर कार्य के लिए श्रीमत भी देते हैं और साथ भी देते हैं. சத்குருனுடைய ரூபத்துல ஒவ்வொரு காரியத்திற்காகவும் ஸ்ரீமத்தும் கொடுக்கிறார், துணையும் கொடுக்கின்றார். सिर्फ मत नहीं देते हैं, साथ भी देते हैं. வெறும் வழி மட்டும் சொல்றது இல்ல, துணையை வேற கொடுக்கின்றார். आप क्या गीत गाते हो? நீங்க என்ன பாட்டு பாடுறீங்க? मेरे साथ साथ हो कि दूर हो? என் கூடவே இருக்கின்றீர்கள் என்று பாடுகின்றீர்களா, இல்ல தூரமாக இருக்கின்றார் என்று? கூட இருக்கின்றார் அல்லவா. अगर सुनते हो तो परमात्मा टीचर में, अगर காத்தே भी हो तो परमात्मा के साथ காத்தே हो. கேட்டா கூட பரமாத்மா டீச்சர்ட்ட தான் கேட்குறீங்க, சாப்பிட்டா கூட பாப் தாதா கூடயே தான் சாப்பிட்றீங்க. அக்கலே காத்தே हो तो आपकी गलती है. तनिया नहीं சாப்பிட்டீங்கன்னா that is your mistake. बाप तो कहते हैं मेरे साथ खाओ. बाप என்ன சொல்றார்? என் கூடயே சாப்பிடுங்க. आप बच्चों को भी वायदा है. குழந்தைகள் உங்களுடைய உறுதிமொழி கூட என்ன? साथ रहेंगे, साथ खाएंगे, साथ पिएंगे, साथ सोएंगे और साथ चलेंगे. உங்க கூடயே இருப்போம், உங்க கூடயே சாப்பிடுவோம், உங்க கூடயே குடிப்போம், உங்க கூடயே தூங்குவோம், உங்க கூடயே போவோம். सोना भी अकेला नहीं है. தூங்குறது கூட தனியா தூங்காதீங்க. अकेले सोते हैं तो बुरे सपन और बुरे हालात सपन में भी आते हैं. நீங்க எப்ப தனியா தூங்குவீங்களோ அப்பதான் கெட்ட கனவுகள், கெட்ட எண்ணங்கள் கனவுல கூட வருகின்றன. लेकिन ஆனால் பாபா இத்தனா प्यार है. பாபாவுக்கு அவ்வளவு அன்பு இருக்கின்றதா. என்ன அவ்வளவு அன்பு இருக்கின்றது? जो सदा कहते हैं, எப்போதுமே இதுதான் சொல்றாங்க, मेरे साथ सोवो, என் கூடயே தூங்குங்க. अकेले नहीं सोवो, தனியா தூங்காதீங்க. तो उड़ते हो तो भी साथ, सोते भी तो ही साथ. எந்திரிக்கும் போதும் பாபா கூட, தூங்கும் போதும் பாபா கூட. खाते हो तो भी साथ, चलते हो तो भी साथ. சாப்பிடும் போதும் அவர் கூட, போகும்போதும் அவர் கூட. अगर दफ्तर में जाते हो, बिजनेस करते हो तो भी बिजनेस में आप ट्रस्टी हो. நீங்க ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, இல்லை நீங்க பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அந்த பிஸ்னஸ்ல நீங்க யாரு? ட்ரஸ்டி தான். लेकिन मालिक बाबा, अगे यजमान यार बाबा दा. दफ्तर में जाते हो तो आप जानते हो कि हमारा डायरेक्टर बांस बाप दाता है, और निमित्त मात्र है. அந்த ஆஃபீஸு கூட போறீங்கன்னா நம்மளோட டைரக்டர் பாஸ் யாரு? பாப் தாதா தான். இவங்க நிமித்த மாத்திரமா தான் இருக்காங்க. உன்கே டைரக்ஷன் கே காம் करते हैं. அவருடைய டைரக்ஷன் படி நீங்க செய்றீங்க. कभी उदास हो जाते हो तो बाप फ्रेंड बनकर बहलाते हैं. எப்பயாவது நீங்க உதாசீனம் ஆயிட்டீங்கன்னா பாபா ஃப்ரெண்ட் ஆயிட்டு உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுகிறார். फ्रेंड भी बन जाता है, फ्रेंडा கூட ஆகி விடுகின்றார். कभी प्रेम में रोते हो, आंसू आते हैं तो बाप पूछने के लिए भी आते हैं. எப்ப அன்புல நீங்க அழுகின்றீர்களோ, கண்ணீர் வருகின்றதோ, அந்த கண்ணீரை துடைப்பதற்காகவும் பாபா வந்து விடுகின்றார். आपके आंसू दिल की डिब्बी में मोती समान समा देते हैं. உங்களுடைய அன்பின் கண்ணீரை முத்துக்கு சமமாக பாபா டப்பில வச்சிடுறார். अगर कभी कभी नटखट होके रूठ भी जाते हो, சில நேரம் நீங்க ரொம்ப கோச்சிக்கிட்டு போனாலும் கூட, ரூஸ்தே भी हो तो बहुत मीठा मीठा. ஏன்னா நீங்க கோச்சிக்கிறது கூட எப்படி? ரொம்ப இனிமையாக. लेकिन ஆனால் பாப் रूठे हो को भी मनाने आते हैं. கோச்சிட்டு போறவங்களை கூட பாபா இணக்கமுறை செய்கின்றார். எப்படி செய்யறாரா? बच्चे कोई बात नहीं, आगे बढ़ो. பரவாயில்ல குழந்தை, முன்னேறி நீ. जो कुछ हुआ बीत गया, भूल जाओ. எதெல்லாம் முடிஞ்சிட்டதோ மறந்து விடுங்கள். பீத்தி சே பூத்தி கரோ, முடிந்ததை முடிய செய்யுங்கள். ஐசே மன்னா தேவிய, இந்த மாதிரி கூட உங்களை செய்ய வைக்கின்றார். तो हर दिनचर्या किसके साथ है? ஆக ஒவ்வொரு தினச்சரியமும் யாரு கூட? बाप दादा के साथ, बाप दादा கூட. बाप दादा को कभी कभी बच्चों की बातें पर हंसी भी आती है. बाप दादाக்கு சில நேரம் சில விஷயங்கள்ல சிரிப்பு கூட வருதுகின்றதா. जब कहते हैं आप भूल जाते हो,
एक तरफ से कहते हैं கம்பைன்ட் கம்பைன்ட் கபி बोलता है क्या எப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ பாபா உங்களை நாங்கள் மறந்துடுறோன்னு ஒரு பக்கம் கம்பைண்டுன்னு சொல்கிறீங்க கம்பைண்டை எப்போயாவது மறக்க முடியுமா जब साथ साथ है तो साथ वाला भूल सकता है क्या எப்போ கூடயே இருக்கிறார் பாபான்னு சொல்கிறீங்களோ கூட இருக்கிறவர் யாராவது மறக்க முடியுமா तो बाबा कहते हैं शाबाश बच्चों में इतनी ताकत है जो कमेंट को भी अलग कर देते हैं பாபா கிண்டலா சொல்கிறார் ஆக அவங்ககிட்ட அவ்வளோ சக்தி இருக்கு கம்பைண்டை கூட நீங்கள் தனியாக்கிடுறீங்க है कम्बाइंड இருப்பதே எப்படி கம்பைண்டாக थोड़ा सा माया कम्बाइंड को भी अलग कर देती है கொஞ்சம் மாயானது கம்பைண்டை கூட என்ன ஆயிடுது பிரிச்சிடுது बाप दादा बच्चों का खेल देखते यही कहते हैं बाप दादा குழந்தைகளுடைய விளையாட்டை பார்த்துட்டு இதைத்தான் சொல்றாங்க என்ன अपने भाग्य को सदा स्मृति में रखो உங்களுடைய பாக்கியத்தை எப்போதும் நினைவுல வையுங்க होता क्या ஆனா ஆவது என்ன सोचते हो हाँ मेरा भाग्य बहुत ऊंचा है யோசிக்கிறீங்க ஆமா என்னுடைய பாக்கியம் ரொம்ப உயர்ந்ததா என்று सोचना स्वरूप बनते हैं வெறுமனே யோசிக்கிற स्वरूपமாயிடுறீங்க சுமிருத்தி स्वरूप नहीं बनते हो நினைவு स्वरूपமாக ஆவது இல்லை सोचते बहुत अच्छा हो யோசிக்கிறேன்னு ரொம்ப நல்லா யோசிக்கிறீங்க मैं तो यह हूँ मैं तो यह हूँ मैं तो यह हूँ நான் இதுவாக இருக்கிறேன் நான் இதுவாக இருக்கிறேன் நான் இதுவாக இருக்கிறேன் सुनाते भी बहुत अच्छे சொல்றதும் ரொம்ப நல்லா சொல்றீங்க लेकिन ஆனால் जो सोचते हो जो कहते हो उसका स्वरूप बन जाओ என்ன யோசிக்கின்றீர்களோ என்ன சொல்லுகின்றீர்களோ அதனுடைய स्वरूपமாக ஆகிவிடுங்கள் स्वरूप बनने में कमी पड़ जाती है स्वरूपமாவதில் தான் குறைந்து விடுகின்றது हर बात का स्वरूप बन जाओ ஒவ்வொரு விஷயத்திலையும் स्वरूपமாக ஆகிவிடுங்கள் जो सोचो वो स्वरूप भी अनुभव करो என்ன யோசிக்கிறீங்களோ அந்த स्वरूपத்தை அனுபவம் செய்யுங்க सबसे बड़े तो बड़ा अनुभवी मूर्त बनना है எல்லாத்தோட ரொம்ப உயர்ந்தது தெரியுமா अनुभवी मूर्तिகளாக ஆவது अनादि काल में जब परम धाम में है तो सोचना स्वरूप नहीं है अनादि காலத்துல எப்ப நீங்க பரந்தாமத்தில் இருந்தீங்களோ அப்ப யோசிக்கிற स्वरूपமா இல்லை சுமிருத்தி स्वरूप நினைவு स्वरूपமா இருந்தீங்க मैं आत्मा हूं ये भी सोचने का नहीं है स्वरूप ही है நான் ஆத்மான்னு யோசிக்க வேண்டியது கூட இல்லை स्वरूपமா இருந்தீங்க आदि काल में भी समय पुरुषार्थ का प्रारब्ध स्वरूप है ஆதி காலத்துல எப்படி இருந்தீங்க இப்ப நீங்க என்ன புருஷார்த்தம் பண்ணீங்களோ அதனுடைய பிராரப்த ஸ்வரூபமா இருந்தீங்க सोचना नहीं पड़ता அந்நேரம் நீங்க யோசிக்க கூட இல்லை मैं देवता हूं நான் தேவதையா இருக்கிறேன் அப்படி யோசிக்கிறதும் இல்லை स्वरूपமாவே இருந்தீங்க तो आग जब अनादिकाल आदिकाल स्वरूप है तो अभी अंत काल எப்ப अनादि कालम आदि कालम நீங்க स्वरूपமா இருந்தீங்களோ இப்பயும் स्वरूपமாவுங்க स्वरूप बनने में अपने गुण शक्तियां सदै इमेज होते हैं स्वरूपமாயிட்டீங்கன்னா உங்க குணங்களும் சக்திகளும் தாமாகவே எமர்ஜ் ஆகிவிடும் जैसे कोई भी ऑक्यूपेशन वाला जब अपने सीट पर सेट होते हैं तो ऑक्यूपेशन के गुण करते हुए ஆட்டோமேட்டிக்கலி எமர்ஜ் होते हैं எந்த ஒரு ஆக்குபேஷன்லையும் இருக்கிறவங்க தன்னுடைய சீட்ல செட் ஆகும்போது அந்த ஆக்குபேஷனுக்கான குணம் கர்த்தவியம் தானாவே எமர்ஜ் ஆகின்றது ஐசே அதே மாதிரி आप सदा स्वरूप की सीट पे सेट रहो நீங்க உங்களுக்கு எப்பொழுதுமே இந்த स्वरूपத்தினுடைய சீட்ல செட் ஆயிட்டீங்கன்னா हर गुण हर शक्ति हर प्रकार का नशा सदै इमेज होगा ஒவ்வொரு குணமும் சரி ஒவ்வொரு சக்தியிலும் சரி ஒவ்வொரு விதமான போதைகளும் தாமாகவே எமர்ஜ் ஆகிவிடும் मेहनत नहीं करनी पड़ेगी உழைக்க வேண்டி இருக்காது इसको कहा जाता है இதுதான் என்னன்னு சொல்லப்படுகின்றது பிராமன் பன் கி நேச்சுரல் நேச்சர் பிராமண தன்மையினுடைய नेचुरल नेचर जिसमें और सब अनेक जन्मों की नेचर समाप्त हो जाती है
எப்ப பிராமண தன்மையினுடைய நேச்சர் ஆயிடுமோ அப்ப அநேக ஜென்மத்தினுடைய நேச்சர்ஸ் எல்லாம் முடிவடைந்து விடும். பிராமன் जीवन की नेचुरल नेचर है ही. பிராமண வாழ்க்கையினுடைய நேச்சுரல் நேச்சர் என்ன? गुणस्वरूप, सर्वशक्ति स्वरूप और जो भी पुरानी नेचर से वह ब्राह्मण जीवन की नेचर्स नहीं है. குணஸ்வரூபமாகிறது சக்தி ஸ்வரூபமா இருக்கிறது தான். மற்றபடி பழைய ஃபீச்சர்ஸ் எதுவுமே பிராமண ஜென்மத்தினுடைய நேச்சர்ஸ் கிடையாது. कहते ऐसे कि मेरा नेचर ऐसी है, लेकिन कौन बोलता है मेरा नेचर? ஆனா சொல்லும் போது சொல்லிடுறீங்க என்னோட நேச்சர் இதுன்னு. இது யார் சொல்றா என்னுடைய நேச்சர்னு? பிராமணனா அல்ல சத்திரியனா? 5 जन्म की सुमृत स्वरूप आत्मा बोलती है. இல்ல கடந்த ஜென்மத்தினுடைய நினைவு स्वरूपமாக ஆத்மா கூறுகிறதா? பிராமணோं की नेचर, ब्राह्मणों नेचर है ना, जो ब्रह्मा बाप की नेचर वह ब्राह्मणों की नेचर है. எது பிரம்மா பாபாவுடைய நேச்சரோ அதுதான் பிராமணனுடைய நேச்சர். सोचो. அப்ப நீங்க யோசிங்க. என்ன யோசிக்கணும்? जिस समय कहते हो मेरी नेचर मेरा स्वभाव ऐसा है, எப்ப நீங்க சொல்றீங்களோ என்னுடைய நேச்சர் இப்படி என்னுடைய சுபாவம் இப்படின்னு, क्या ब्राह्मण जीवन में ऐसा शब्द, பிராமண வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்னுடைய நேச்சர் என்னுடைய சுபாவம் இருக்க முடியுமா? अगर अब तक मिटा रहे हो और पास की नेचर इमेज हो जाती है तो இப்போ வரைக்கும் அதை நீக்கிக்கிட்டே இருக்கிறீங்க, பாஸ்டுடைய நேச்சர் இமர்ஜ் ஆயிட்டு இருக்குன்னா சமஜ்னா चाहिए, புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? इस समय ब्राह्मण नहीं हूं, நான் இந்த நேரம் பிராமணனே கிடையாது, சத்திரியனாக இருக்கின்றேன். யுத்த கர்றாவும் மிட்டானேக்கா, யுத்தம் பண்ணிட்டே இருக்கா அதை நீக்குவதற்காக. तो क्या आप कभी ब्राह्मण कभी क्षत्रिय बन जाते हो? சில நேரம் பிராமணர்களாகவும் சில நேரம் சத்திரியர்களாகவும் ஆகிவிடுகின்றீர்களா? कहलाते क्या हो? நீங்க என்ன சொல்றீங்க? சத்திரிய குமார் பிரம்மகுமார். தன்னை சத்திரிய குமார் என்று சொல்லுகிறீர்களா இல்ல பிரம்மா குமார் என்று கூறுகின்றீர்களா? கவுன் ஹோ, நீங்க யாரு? சத்திரிய குமாரோ கியா? நீங்களா சத்திரிய குமாரர்களா? பிரம்மா குமார், பிரம்மா குமாரியா, பிரம்மா குமாரர்கள் மற்றும் பிரம்மா குமாரிகள். दूसरा नाम तो है ही नहीं, வேற பேரே உங்களுக்கு கிடையாது. कोई को ऐसे बुलाते हो क्या कि क्षत्रिय कुमार आओ? யாரையாவது அந்த மாதிரி நீங்க கூப்பிடுறீங்களா? क्षत्रिय कुमार वांगेने ऐसे बोलते हो, अपने को कहते हो कि मैं ब्रह्म कुमार नहीं हूं, मैं क्षत्रिय कुमार. இல்ல இப்படியாவது நீங்க சொல்றீங்களா நான் வந்து क्षत्रिय कुमार ब्रह्म कुमार இல்லைன்னு? பிராமன் அர்த்தாத், பிராமணன் என்றாலே என்ன அர்த்தம், பொருள் என்ன? பாபா சொல்றாங்க, जो ब्रह्मा बाप की नेचर और ब्राह्मणों की नेचर. எது பிரம்மா பாபாவுடைய நேச்சரோ அதுதான் பிராமணருடைய நேச்சர். ये शब्द कभी कभी नहीं बोलना, गलती से भी नहीं बोलना. இந்த மாதிரி வார்த்தையை ஒருபொழுதும் சொல்லாதீங்க. ஈவன் பை மிஸ்டேக் சொல்லாதீங்க. சொல்றது முன்ன என்ன யோசிக்காதீங்க. क्या करूं मैं नेचर या बहाने बाजी, என்ன பண்ற என்னுடைய நேச்சர் அப்படின்னு சொல்றீங்கன்னா அது என்ன சாக்கு போக்கு. ये कहना भी अपने को छुड़ाने का बहाना है. உங்களை நீங்க காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு சாக்கு போக்கு, அவ்வளவுதான். नया जन्म हुआ, புது ஜென்மமாச்சு. नए जन्म में पुरानी नेचर और पुराना स्वभाव कहाँ से इमेज होता है? புது ஜென்மத்துல பழைய ஜென்மத்தினுடைய நேச்சர் பழைய சுபாவம் எங்கேருந்து வெளிப்படுகின்றது? तो पूरे मरे नहीं है, थोड़ा जिंदा है. முழுசா சாகலையா? இன்னும் கொஞ்சம் உயிரோட இருக்கீங்களா இல்ல கொஞ்சம் செத்து போனீங்களா? பிராமன் ஜீவன் அர்த்தாத், பிராமண வாழ்க்கை என்றால என்ன அர்த்தம்? जो ब्रह्मा बाप का हर कदम है वह ब्राह्मणों का कदम. பிரம்மா பாபாவுடைய ஒவ்வொரு அடியும் தான் பிராமணர்களுடைய ஒவ்வொரு அடி. तो आग बाप दादा भाग्य को भी देख रहे हैं. आग बाप दादा भाग्यத்தையும் பார்க்கறாங்க. इतना श्रेष्ठ भाग्य, எவ்வளவு சிரேஷ்டமான பாக்கியம். उस भाग्य के आगे
அந்த பாக்கியத்துக்கு முன்னாடி ஏ போல் அச்சா நே ஹோத்தா. இப்போ பேசுறீங்கல்ல, என்னுடைய நேச்சர், என்னுடைய சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, பழைய ஜென்மத்தினுடைய சுபாவ சம்ஸ்காரத்தினுடைய நினைவில் இது நல்லாவே இல்லை. இஸ் பாரி முக்தி வருஷம் மனா ரஹியோன்னா அந்த ஆண்டை முக்தி ஆண்டாக கொண்டாடிட்டு இருந்தாங்க 1998. क्या क्लास कराते हो, என்ன கிளாஸ் பண்ணீங்க நீங்கள்? முக்தி வருஷ, முக்தி ஆண்டுன்னு. तो मुक्ति वर्ष या 19 में आना है, இல்லை 99 வரணுமா? 98 का वर्ष मुक्ति वर्ष है, 98வது ஆண்டு முக்தி ஆண்டா. जो समझते हैं यही वर्ष मुक्त वर्ष है वह हाथ उठा. யார் நினைக்கிறீங்க இந்த வருஷமே தான் முக்தி அடைய போறோம்னா அவங்களாம் கையை தூக்குங்க. देखो हाथ हिलाना बहुत सहज है, கையாட்டுறது ரொம்ப ஈஸி. होता क्या है, என்ன ஆகிறது? वायुमंडल में बैठे हो ना, खुशी में झूम रहे हो तो हाथ हिला देती हो. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாயுமண்டலத்தில் உட்காந்துருக்கீங்க, மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டே இருக்கிறீங்க, அதனால கையாட்டுறீங்க. लेकिन दिल से हाथ हिलाओ. ஆக இதயத்தில் நீங்கள் கையாட்டுங்க. पर நீங்க கரோ, உறுதிமொழி கொடுங்க. இதயத்தில் கையாட்டுறன்னு என்ன அர்த்தம்? உறுதிமொழி கொடுக்கறது. என்ன கொடுக்கணும்? குச்சி பி சலா ஜாயே, என்ன போனாலும் சரி, பிரதிங்கா முக்தி வருஷக்கு ந ஜாய். முக்தி வருஷத்தில் நான் கொடுத்த உறுதிமொழி போகக்கூடாது. ஐசி பக்கா பிரதிங்காக்கி, அப்படிப்பட்ட பக்காவான உறுதிமொழி கொடுத்தீர்களா? देखो संभालने हाथ उठाओ. ஆக யோசிச்சு நீங்க கையை உயர்த்துங்க. इस टीवी में आए या ना आए, बाप दादा के पास तो आपका चित्र निकल रहा है. இந்த டிவியில வருதோ இல்லையோ, ஆனா பாப் தாதாட்ட இந்த சித்திரம் வந்து விடுகிறது. तो ஆக ऐसे ऐसे कमजोर बोल से भी मुक्त. அப்படிப்பட்ட பலகீனமான வார்த்தைகளிலிருந்தும் முக்தி அடையுங்கள். போல் ஐசே மதுருவோ, உங்களுடைய பேச்சு அவ்வளோ இனிமையாக இருக்க வேண்டும், பாப் சமமாக இருக்க வேண்டும். சதா ஆத்மாக்கு பிரதி சுப பாவனாக்கி போல்வோ, எப்பொழுதுமே ஒவ்வொரு ஆத்மாக்களின் மீதும் சுப பாவனுடைய பேச்சு இருக்க வேண்டும். इसको कहा जाता है, இதுதான் என்னன்னு சொல்லப்படுகின்றது, युक्ति युक्त बोल. साधारण बोल भी चलते फिरते होना नहीं चाहिए. சாதாரண வார்த்தைகள் கூட போகும்போது வரும்போது பேசக்கூடாது. कोई भी अचानक आ जाए तो ऐसे ही अनुभव करे कि बोले या मोती है. யார் திடீர்னு வந்தாலும் கூட அவங்க இந்த அனுபவத்தை செய்யணுமா, இவங்களுடைய வார்த்தையா அல்லது முத்துக்களா? சுப பாவனைக்கு போல் ஈரே மோத்தி சமான. சுப பாவனைக்கான வார்த்தைகள் எப்படி இருக்கா? வைரத்துக்கு சமமாக இருக்கின்றதா? क्योंकि बाप दादा ने कई बार इशारा दे दिया है. बाप दादा பல முறை இதுக்கான சமிங்கை கொடுத்து விட்டார். समय प्रमाण अभी थोड़ा सा समय है, सर्व खजाना समा करने का. நேரத்திற்கேற்ப இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு. எதற்கு? அனைத்து பொக்கிஷங்களையும் சேமிப்பதற்கு. अगर इस समय में समय का खजाना, संकल्प का खजाना, बोल का खजाना, ज्ञान धन का खजाना, योग की शक्तियों का खजाना, दिव्य गुणों की सर्व गुणों का खजाना जमा नहीं किया तो फिर ऐसा समय करने के मिलना सहज नहीं होगा. பாபா சொல்றாங்க, எத்தனை பொக்கிஷங்கள் சொல்றாங்க பாருங்க. முதல்ல நேரத்தினுடைய பொக்கிஷம், ரெண்டாவது சங்கல்பத்தினுடைய பொக்கிஷம், மூன்றாவது பேச்சினுடைய பொக்கிஷம், ஞானாவது ஞான செல்வத்தினுடைய பொக்கிஷம், அஞ்சாவது யோகத்தினுடைய சக்தியினுடைய பொக்கிஷம், ஆறாவது திவ்ய வாழ்க்கையினுடைய அனைத்து குணங்களுடைய பொக்கிஷம். இதை இப்போ நீங்கள் சேமிக்கவில்லை என்றால் அப்புறம் ரொம்ப ஈஸியாக அந்த டைம் உங்களுக்கு கிடைக்காது. सारे दिन में अपने एक एक खजाने का अकाउंट चेक करो. ஃபுல் டேல இந்த ஒவ்வொரு பொக்கிஷத்தினுடைய அக்கௌண்ட்டையும் சோதனை பண்ணுங்க. जैसे सूदन का अकाउंट चेक करते हो ना, इतना जमा है, 1000 खजाने का अकाउंट जमा करो. எப்படி ஸ்தூலமான பொருளுடைய அக்கௌண்ட்டை சோதனை பண்ணுறீங்க, இவ்வளோ சேமிக்கப்பட்டிருக்கின்றது என்று, அதே மாதிரி ஒவ்வொரு பொக்கிஷங்களுடைய அக்கௌண்ட்டையும் சேமியுங்கள். செக் கரோ,
சோதனை செய்யுங்கள். சர்வ கஜானே சாயே, அனைத்து பொக்கிஷங்களும் நம்மிடம் இருக்க வேண்டும். அகர் பாஸ் வித் ஆனர் பன்னா சாத்தே ஹோ தோ, நீங்க பாஸ் வித் ஆனராக விரும்பினீர்கள் ஆனால் हर खजाने का जमा खाता इतना ही भरपूर चाहिए. ஒவ்வொரு பொக்கிஷங்களுடைய சேமிப்பு கணக்கும் அவ்வளவு நிறைந்து இருக்க வேண்டுமா? எவ்வளவு? 21 ஜனம் ஜமா हुआ खाने से प्रारब्ध भोग सके. 21 ஜென்மங்களுக்கு நீங்க சேமிச்சு வச்சதை சாப்பிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவை சமைக்க டூலெட் கி கண்டி நஹி பஜி. இப்போ நேரத்தினுடைய டூ லேட் அப்படிங்கிற போர்டு போடப்படலை. லேக்கின் பச்சனே வாலி, ஆனால் நிச்சயமாக அது போடப்பட இருக்கின்றது. தின் और டேட் நஹி பதாயங்க, நாளையின் டேட்டையும் பாபா சொல்ல மாட்டார். அச்சானக் ஹி அவுட் ஹோகா டூ லேட், திடீர்னு தான் இது அவுட் ஆகுமா? என்ன டூ லேட், फिर क्या करेंगे? அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? उस समय जमा करेंगे, अन्येरा நீங்க சேமிப்பீர்களா? कितना भी चाहो समय नहीं मिलेगा, என்னதான் நீங்க விரும்பினாலும் கூட உங்களுக்கு நேரம் கிடைக்காது. இசிலியே அதனால பாப் தாதா கை பார் இஷாரா தேரே, பல முறை இந்த சமிங்கை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஜமா கரோ ஜமா கரோ ஜமா கரோ, சேமியுங்கள் சேமியுங்கள் சேமியுங்கள். क्योंकि ஏனென்றால் आपका अभी भी टाइटल है, ஏன்னா இப்பயே உங்களுடைய டைட்டில் என்ன? சர்வசக்திவான். சக்திவான் சர்வசக்திவான், சர்வசக்திவான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெறும் சக்திவான் என்று சொல்லப்படவில்லை. என்ன? சர்வசக்திவான். भविष्य में भी सर्वगुण संपन्न, सिर्फ गुण संपन्न नहीं है. எதிர்காலத்தில் சர்வ குணங்களும் சம்பன்னமானவர்கள், வெறும் குணங்கள்ல சம்பன்னமானவர்கள் கிடையாது. சப் கசானே ஜமா கர்னார்த்தா, இந்த அனைத்து பொக்கிஷங்களையும் நீங்க சேமிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? குண் और சக்தியா ஜமா ஹோ ரஹி ஹை, குணங்களும் சக்திகளும் சேமிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. एक खजाने का गुण और शक्ति से संबंध है. ஒவ்வொரு பொக்கிஷங்கள்லையும் குணங்களுக்கும் சக்திகளுக்கும் இடையே சம்பந்தம் இருக்கின்றது. ஜெய்சி சாதாரண போல் நெய் தோ மதுர் பாஷி ஏ குண. எப்படி பாருங்க, சாதாரண வார்த்தைக்கும் இனிமையான வார்த்தைன்னு சொல்லும் போதும் அதுல குணம் இருக்கின்றது அல்லவா? அதே மாதிரி ஹரே கசானை கா கனெக்ஷன், ஒவ்வொரு பொக்கிஷங்களுக்கும் இடையே சம்பந்தம் என்பது இருக்கின்றது. बाप दादा का बच्चों से प्यार है. बाप दादा के குழந்தைகளிடம் ரொம்ப அன்பு இருக்கான். இசிலியே அதனால தான் பார் பார் இஷாரா தேரேன், அடிக்கடி நமக்கு சமிங்கை கொடுக்கின்றார். क्योंकि आज की सभा में सब வெரைட்டி है. ஏன்னா இன்னைக்கு சபையில் எல்லா வெரைட்டியும் இருக்கிறாங்க. छोटे बच्चे भी हैं, टीचर्स भी हैं. சின்ன குழந்தைங்களும் இருக்கிறாங்க, டீச்சர்ஸும் இருக்கிறாங்க. क्योंकि टीचर्स ही तो समर्पण हुई, ஏன்னா டீச்சர்ஸ் தானே சமர்ப்பணம் ஆகியிருக்கிறாங்க. குமாரியா भी है, प्रवृत्ति वाले भी हैं. குமாரிகளும் இருக்கிறாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சப் வெரைட்டி, எல்லா வெரைட்டியும் இருக்கிறாங்க. அச்சா, நல்லது. சபி கோ சான்ஸ் தியா है, எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. बहुत अच्छा है, இது ரொம்ப நல்லது. बच्चों की तो काफी समय में अर्जी थी ना बच्चे. குழந்தைகள் ரொம்ப காலமாக கேட்டுட்டு இருந்தாங்க, நாங்களும் வரணும்னு. நீங்கள் கேட்டீங்க தானே? हमको मिलने का चांस कब मिलेगा, எங்களுக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு. तो अच्छा हुआ, ரொம்ப நல்லது. सब वैरायटी गुलदस्ता बाग के सामने है. வெரைட்டி பூங்கொத்து பாபாவுக்கு முன்னாடி இருக்கின்றது. பாபா என்ஜாய் பண்றார் வெரைட்டியை. अच्छा, நல்லது. बाप दादा के सारे विश्व के निमित्त टीचर्स के प्रति एक शुभ भावना है. பாப் தாதாக்கு முழு உலகத்திலையும்
யார் நிமித்தமான டீச்சர்ஸாக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஒரு சுப பாவனை என்பது இருக்கிறது. எவர்ஷ கோய்க்கு பி கோய் கம்ப்ளைண்ட் நெய் ஆனி சாயே. இந்த வருஷம் யாரிடமிருந்தும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. कंप्लेंट के फाइल खत्म हो जाए. कंप्लेंट फाइल है ना इनो முடிவடைந்து விட வேண்டும். बाप दादा के पास अभी तक बहुत फाइल है. बहुत दादाட்ட இப்போ வரைக்கும் நிறைய ஃபைல் இருக்கான். तो इस वजह से कंप्लीट का फाइल खत्म. ஆக இந்த வருஷம் கம்ப்ளைண்ட்ங்கிற ஃபைலு முடிவடைந்து விட வேண்டும். सब फाइन बन जाए. எல்லாமே ஃபைன் ஆயிடணும். கம்ப்ளைண்ட்டு முடிஞ்சிடணும், ஃபைன் ஆயிடணும். ஃபைன் செபி ரிஃபைன். அதுவும் இந்த ஃபைன்லேயும் எப்படியா ரிஃபைன் ஆகணுமா? பசந்தேனா உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குது தானே? கோய் கைசா பி ஹோ, யாரு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உன்கே சாத் சல்னைக்கு விதி சீக்கோ. அவங்க கூட எப்படி நாம நடக்கணும் இதுக்கான விதிமுறையை கற்றுக்கொள்ளுங்கள். कोई क्या भी करता हो, बार बार विघ्न रूप बन सामने आता हो. அவங்க என்ன பண்ணினாலும் சரி, அடிக்கடி தடை ரூபமா உங்களுக்கு முன்னாடி வந்தாலும் சரி, लेकिन विघ्नों के समय लगाना आखिर अभी कब तक. இந்த தடையில நீங்க நேரத்தை செலவு பண்றீங்கன்னா எது வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? इसको भी समाप्ति समारोह तो है ना. இதுக்கும் ஒரு நிறைவு விழா கொண்டாட வேண்டும் அல்லவா? तो दूसरों को नहीं देखना. பாவ சொல்லாங்க, பிறரை பார்க்காதீர்கள். ये ऐसा करता मुझे क्या करना है. இவங்க இப்படி பண்ணாங்கன்னா நான் என்ன பண்றது? अगर वो पहाड़ है तो मुझे किनारा करना है, पहाड़ नहीं टूटना है. பாபா சொல்றாங்க, அவங்க ஒரு மலை போல வந்தாலும் நீங்க ஒதுங்கி போகணுமே தவிர மலையை உடைத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஏன் பதிலே தொம்மை பதிலும், இவங்க மாறட்டும் நான் மாறுறேன் அப்படின்னு சொல்றது பஹாட் அட்டே தொம்மை ஆகியப்படும். மலை முதல்ல விலகி வழி விட்டுட்டோம், நான் முன்ன போறேன்னு சொல்ற மாதிரி. நான் பஹாட் அட்டேகா நான் மஞ்சள் பே போக சக்கேங்க. மலையும் ஒதுங்காது, நீங்களும் உங்களோட லட்சியத்தை நேரத்தில் அடைய முடியாது. इसीलिए ஆகவே अगर उस आत्मा के प्रति शुभ भावना है, அந்த ஆத்மாவின் மேல உங்களுக்கு சுப பாவனை இருக்குன்னு வச்சுங்க, तो इशारा दिया और मन बुद्धि से खाली. எப்போ இஷாரா கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் மன புத்தியிலேருந்து खाली ஆக்கிடுங்க. खुद अपने को उस विघ्न स्वरूप बनने वाले की सोच विचार में नहीं डालो. தன்னைத்தான் அந்த விக்ன ஸ்வரூபமா ஆகுறாங்க இல்லையா, அவங்கள பத்தி சிந்திக்கதை விடுங்கள். जब नंबर वार है तो नंबर वार में स्टेज भी नंबर वार होनी है. எப்போ வரிசை கிரம் என்று கூறுகின்றோமோ அப்போ ஸ்டேஜ்லையும் வரிசை கிரம் மாதிரி தான் இருப்பாங்க இல்லையா. लेकिन हमको नंबर 1 பண்ண, ஆனால் நம்ம என்ன ஆகணும், எப்போதும் நம்பர் 1 ஆக வேண்டும். ஐசே विघ्न व्यर्थ संकल्प चलाने वाले आत्माओं की प्रति யாரு தடைகளையே போடுறாங்க, வீணான சங்கல்பங்களையே பண்றாங்களோ அந்த சங்கல்பங்க அந்த ஆத்மாக்கள் மீது கூட சுயன் பரிவர்த்தன होकर நீங்க மாறி उनकी प्रति शुभ भावना रखने चलो. அவங்க மேல கூட शुभ भावனை வைத்துட்டு போயிட்டே இருங்க. टाइम थोड़ा लगता है, मेहनत थोड़ी लगती है. இதுல கொஞ்சம் நேரம் ஆகுது, உழைக்கவும் வேண்டியிருக்கு. लेकिन आखिर जो सो परिवर्तन करता है विजय की माला उसी के गले में पड़ती है. யாரு தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளுகின்றார்களோ அவருடைய கழுத்துல தான் வெற்றி மாலை விழுகிறது. शुभ भावना से अगर उसको परिवर्तन कर सको तो करो. शुभ भावனையின் மூலமா அவங்களால மாற்ற முடியும்னா மாற்றுங்க. नहीं तो इशारा दो, இல்லைன்னா சமிங்க கொடுங்க. अपनी ரெஸ்பான்சிபிலிட்டி கதம் கருதோ, என்னுடைய பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சோ பரிவர்த்தன்கர் ஆகிய உடுத்தி செல்லோ, சுய மாற்றத்தை பண்ணிட்டு முன்னால் பறந்து கொண்டே செல்லுங்கள். விகன் ரூபி சோனே கா லகாவ் கா தாகா. இந்த தடை கூட என்ன
தங்கத்திலான பற்றுனுடைய ஒரு கயிறாகும். எபி உடனே नहीं देगी, இது கூட உங்களை பறக்க விடாது. யா बहुत महीन और बहुत सत्यता के पर्दे का दाग है. பாபா சொல்றாங்க, இது ரொம்ப ரொம்ப ஆழமான சத்தியத்தாவனுடைய திரையினுடைய தாகாவாக இருக்கிறது. यही सोचते हैं वही तो सच्ची बात है ना. அந்த நேரம் இப்படிதான் நீங்க யோசிக்கிறீங்க, இது கூட உண்மையான விஷயம் தானே. எத்தோ होता है ना, இப்படிதான் நடக்குது இல்லையா. எத்தோ होना नहीं चाहिए, இந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா, இந்த மாதிரி நடக்கக்கூடாது இல்லையா. லேக்கின் ஆனால் கப் தக் தேக்தே கப் தக் ருக்தே ரஹேங்கே, எது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, எது வரைக்கும் நின்றுக்கிட்டே இருப்பீங்க. அப் தோ ஸ்வயம் கோ மயின் தாகோ சே பி முக்த் கரோ. இப்போ நீங்கள் உங்களை மெல்லிய கயிறுலேருந்தும் முக்தி அடைய செய்யுங்கள். முக்தி वर्ष मनाओ, मुक्ति आंडा கொண்டாடுங்க. इसलिए बच्चों की वो आशाएं हैं, उमंग उत्साह है, इसके सभी फंक्शन मना का बाप दादा पूरा कर रहे हैं. குழந்தைகளுடைய ஆசைகள் என்ன, உற்சாகம் என்ன, ஆர்வம் என்ன, அதுக்காக தான் அனைத்து ஃபங்க்ஷனை பாபா முடிவடைய செய்கின்றார். लेकिन ஆனால் इस वर्ष का अंतिम फंक्शन मुक्ति वर्ष का फंक्शन हो. இந்த ஆண்டினுடைய கடைசி ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும், முக்தி ஃபங்க்ஷனாகத்தான் இருக்க வேண்டும். ஃபங்க்ஷன் में दादियों का सौगात भी देते हो. ஏன்னா ஃபங்க்ஷன் வந்தால் दादिகளுக்கு गिफ्ट எல்லாம் கொடுக்குறீங்க. बाप दादा को इस मुक्ति वर्ष में फंक्शन में स्वयं की संपूर्णता की गिफ्ट देना. பாப் தாதாவுக்கு இந்த முக்தி வருத்தில் தன்னைத்தான் சம்பூர்ண தன்மையினுடைய கிஃப்டை கொடுங்கள். अच्छा, நல்லது. चारों ओर के परमात्मा पालना, पढ़ाई और श्रीमत के भाग्य के अधिकारी विशेष आत्माओं को, நாலா பக்கங்களிலும் உள்ள பரமாத்மானுடைய பாலனை, படிப்பு மற்றும் பாக்கியத்தினுடைய அதிகாரத்தை அடைந்திருக்கக்கூடிய விசேஷமான ஆத்மாக்களுக்கு सदा सोचना और स्वरूप बनना दोनों समान करने वाले பாப் சமான ஆத்மாவுக்கு, எப்பொழுதும் யோசிப்பது மற்றும் சொரூபமாவது இந்த ரெண்டுலையும் சமமாக பாப் சமமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு सदा परमात्मा विल पावर द्वारा स्वयं में और सेवा में सहज सफलता प्राप्त करने वाली பரமாத்மாவுடைய வில் பவர் மூலமாக தன்னிலும் சரி சேவையிலும் சரி சகஜமாக வெற்றியை அடையக்கூடிய நிமித்த சேவாதாரி பச்சோக்கோ, நிமித்தமாக இருக்கக்கூடிய சேவாதாரி குழந்தைகளுக்கு சதா பாப்கோ கம்மைன் ரூபமே அனுபவம் கர்னேவாளி, எப்பொழுதும் பாபாவை கம்மைன் ரூபத்தில் அனுபவம் செய்யக்கூடியவர்களுக்கு சதா சாத்து நிபானேவாளி சாத்தி பச்சோக்கி, எப்பொழுதும் துணையை கடைபிடிக்கக்கூடிய துணையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதா கா யாத் பியார் அவர் நமஸ்தே, பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாருங்க, பாபா எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி மாதிரி முழு வாணியினுடைய சாரத்தை அன்பு நினைவிலே கொடுத்துட்டார். பாருங்க, முதல்ல என்ன சொல்றாரு, பரமாத்மானுடைய பாலனை, படிப்பு மற்றும் ஸ்ரீமத், இந்த மூன்றினுடைய பாக்கியத்தினுடைய அதிகாரிகளான விசேஷமான குழந்தைகள். ரெண்டாவது பாபா சொல்றாங்க, யோசிப்பது சொரூபமாவது, இந்த ரெண்டுலையும் சமானமாக இருக்கக்கூடிய பாப் சமான் குழந்தைகள். முதல்ல விசேஷ ஆத்மாக்கள் சொல்றார், ரெண்டாவது பாப் சமான் குழந்தைகள்னு சொல்றார், மூன்றாவது பரமாத்மானுடைய வில் பவர் மூலமா தன்மையிலையும் சரி சேவையிலையும் சரி சகஜமாக வெற்றி அடையக்கூடிய நிமித்த சேவாதாரி ஆத்மாக்களுக்கு. நான்காவது பாபா கூட கம்மைண்ட் சொரூபத்தை அனுபவம் செய்யக்கூடியவர்கள். ஐந்தாவது பாபா கூட எப்போதும் துணையினுடைய துணையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இன்னைக்கு பாபானுடைய वरदानम संबंध संपर्क में संतुष्टता की विशेषता द्वारा माला में
பிரோனே வாலி சந்துஷ்ட மணி பவ. தொடர்பு மற்றும் சம்பந்தத்தில் திருப்தி என்ற விசேஷத்தன்மையின் மூலமாக மாலையில் வரக்கூடிய சந்துஷ்ட மணியாக ஆகுக. சந்துஷ்ட மணி என்றால் யாரு? மாலையில மணியா வரக்கூடியவருங்க. மாலையில மணியா வரணும்னா என்ன விசேஷத்தன்மை இருக்கணும்? தொடர்பு சம்பந்தத்துல திருப்தி என்பது இருக்க வேண்டும். சங்கம யுக சந்துஷ்டதா கா யுக. சிம்பிளா பாபா ஒரே சென்டென்ஸ்ல சொல்லிட. சங்கம யுகம் என்றாலே என்ன? திருப்தியான யுகம். जो स्वयं से भी संतुष्ट है, யாரு தன்மேல திருப்தியாக இருக்கின்றார்களோ, और संबंध संपर्क में भी सदा संतुष्ट रहते. தொடர்பு மற்றும் சம்பந்தத்துல எப்பொழுதுமே திருப்தியாக இருக்கின்றார்களோ, சந்துஷ்ட கர்த்தே, திருப்தி செய்ய வைக்கின்றார்களோ, வகி மாலாமை பரவத்தே, அவங்க தான் மாலையில மணியாக வருகின்றார். தான் மட்டும் இருப்பதில்லை, பிறரையும் திருப்தி செய்ய வைப்பது. கியோங்கி பாபா அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்றார். ஏனென்றால் மாலா சம்பந்தே பந்திய. மாலை கூட எப்போ உருவாது? ஒன்றோடு ஒன்று சம்பந்தத்தில் வரும்போது தான். अगर दाने का दाने से संपर्क नहीं हो तो माला नहीं बनेगी. மாலையில ஒரு மணியோட இன்னொரு மணி தொடர்புலையே வரலன்னா மாலையே வர முடியாது. इसीलिए ஆகவே संतुष्ट मणिबन सदा संतुष्ट रहो और सर्व को संतुष्ट करो. நீங்க சந்துஷ்ட மணியாக ஆகிட்டு நீங்களும் எப்போதும் திருப்தி ஆயிருங்க, எல்லோரையும் திருப்தி அடைய செய்யுங்கள். परिवार का अर्थ ही है. குடும்பம் என்றாலே அதனுடைய பொருள் என்ன? பாபாவுடைய டிக்ஷனரியில பாபா சொல்றாங்க, சந்துஷ்ட रहना और संतुष्ट करना. தானும் திருப்தியாக இருப்பது, பிறரையும் திருப்தி படுத்துவது. कोई भी प्रकार की किटपिट ना हो. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, विघ्नों का काम आना और आपका काम है विघ्न विनाशक बनना. தடைகளுடைய வேலையே என்ன? வருவதுதான். ஆனா உங்களுடைய வேலை என்ன? விக்னங்களை விநாசம் செய்பவர்களாக ஆவது. வர்றது அது வேலைன்னா வெற்றி அடைவது உங்களுடைய வேலை. ஆக இன்னைக்கு அவ்யக்த பாப்தாதா பாஸ் வித் ஆனர் ஆகிறதுக்காக ஒவ்வொரு பொக்கிஷங்களுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணணும், அதை சேமிக்க வேண்டும். எப்படி பணத்தை நீங்கள் சோதனை பண்ணுறீங்க, எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு பொக்கிஷங்களையும் பார்க்கணும். இன்னைக்கு பாபா என்னென்ன பொக்கிஷங்களை நினைவுபடுத்தின? ஒன்று நேரம் என்ற பொக்கிஷம், ரெண்டாவது சங்கல்பம் என்ற பொக்கிஷம், மூன்றாவது குணங்கள் என்ற பொக்கிஷம், நான்காவது சக்திகள் என்ற பொக்கிஷம். எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நீங்கள் சேமிக்க வேண்டும். ஏன்னா இப்போ நீங்கள் சேமிக்கக்கூடிய காலம். இப்போ நீங்கள் சேமிக்கலைன்னா வேற எப்பொழுதுமே சேமிக்க முடியாது. இப்போ நீங்கள் சேமிக்கிறத 21 ஜென்மங்களுக்கு பிராலப்தாக நீங்கள் அடைய வேண்டி இருக்கின்றது. அதனால தான் பாப்தாதா இன்னைக்கு எல்லாருடைய பாக்கியத்தையும் பார்த்து புன்முறுவல் போகிறார். அதுலேயும் தெளிவாக சொல்றார், பழையவங்க புதியவங்க, சின்னவங்க பெரியவங்க, உள்நாட்டில் இங்கே உள்ளவங்க அங்கே உள்ளவங்க எல்லாத்தையுமே பார்த்து அவங்களுடைய பாக்கியத்தை பார்க்குறாரு, புன்சிரிப்பு சுக்கிறாரு. பாபா சொல்றாரு, பிறந்த மாத்திரத்திலேயே நீங்கள் பாக்கியத்தினுடைய பிராப்தியை அடைந்தவர்களாக இருக்கின்றீர்கள். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா முதல்ல தாய் தந்தையினுடைய பாலனையினுடைய பாக்கியம் கிடைக்குது, அடுத்து படிப்பினுடைய பாக்கியம் கிடைக்குது, அடுத்து ஸ்ரீமத் அதாவது வரதானம் குருவிடமிருந்து கிடைக்கின்ற பாக்கியம் கிடைக்கின்றது. அதே மாதிரி தான் நீங்கள் எப்போ பிராமண குழந்தையா பிறந்தீங்களோ அப்பயே உங்களுக்கு பாலனை, படிப்பு மற்றும் வரதானம் மூணுமே கிடைச்சது. யார்கிட்டேருந்து? பாப் தாதாவிடமிருந்து. முழு கல்பத்திலையும் வாங்க, எந்த ஒரு ஆத்மாவும் உங்களை தவிர வேற யாருக்குமே பரமாத்மாவோட பாலனையும் கிடைக்கல, படிப்பும் கிடைக்கல, வரதானமும் கிடைக்கல. பாருங்க, டெய்லி உங்களுக்கு பாடம் சொல்லி தருவதற்காக பரந்தாமத்தை விட்டு வருகின்றார். அது பாபா சொல்றாரு,
சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான வீட்டிலேருந்து சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான பாபா ஆனவர் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான குழந்தைகளுக்கு படிப்பிக்க வருகின்றார். இப்போ எவ்வளோ போதை உங்களுக்கு இருக்கின்றது. ஆக பாக்கியத்தினுடைய சுமிர்த்தி உங்களுக்கு இருக்கின்றதா? அப்போதான் நீங்கள் என்ன பாட்டு பாடுறீங்க? ஆகா எனது பாக்கியமே ஆகா. இது அப்பப்போ பாடுறீங்களா, இல்லை எப்போயாவது பாடுறீங்களா, இல்லை எப்பொழுதுமே பாடிக்கொண்டே இருக்கின்றீர்களா? நீங்கள் என்ன உறுதிமொழி கொடுத்தீங்க? உங்கள் கூடயே இருப்போம்னு சொன்னீங்க. அதாவது உங்கள் கூடயே நாங்கள் சாப்பிடுவோம், உங்கள் கூடயே நாங்கள் தூங்குவோம், உங்கள் கூடயே நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்போ கம்பைண்டு சொரூபமாக இருக்கின்றீர்கள். கம்பைண்டாக இருக்கிறவங்கள யாராவது மறக்க முடியுமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மறந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்படி சாத்தியம்? ஆக நீங்கள் அவ்வளோ பெரிய சக்திசாலியாக இருக்கீங்க, கம்பைண்டாக இருக்கிறவங்கள கூட மறந்துட்டோன்னு சொல்கிறீங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் காலையில் கண் விழிக்கும் போது பாபாவுடைய அன்பு நினைவில் கண்ணை விழிக்கிறீங்க. பாபாவனுடைய அன்பு தான் உங்களை கண் விழிக்க செய்கின்றது. அடுத்து நீங்கள் பாபாவனுடைய படிப்பை கேட்குறீங்க. அடுத்து நீங்கள் காரியத்தில் போகும்போது பாபாவை துணையாக வச்சுக்கிறீங்க. எப்பொழுதுமே அவர் துணையிலேயே போகிறீங்க. சாப்பிடும்போது பாபா கூடயே சாப்பிட்றீங்க. பாபா என்ன சொல்லியிருக்கார்? தனியாக நீங்கள் சாப்பிடவே சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கார். சரி, தூங்கும் போதும் பாபா கூடயே நீங்கள் தூங்குறீங்க. ஏன்னா தனியாக தூங்குனீங்கன்னா தான் மாயினுடைய விகல்பங்கள் கூட கனவுல கூட வரும். அதனால தான் பாபா சொல்கிறார், என் கூடயே நீங்கள் தூங்குங்கன்னு. ஆக நீங்கள் எந்திரிக்கும் போதும் சரி, படிக்கும் போதும் சரி, காரியங்களை செய்யும் போதும் சரி, என் தூங்கும்போது கூட என் கூடவே தான் இருக்கின்றீர்கள். ஆக கூடவே இருக்கின்ற அனுபவம் கூட ஒரு பாக்கியத்தினுடைய அடையாளமாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் ஒருபொழுதும் யோசிப்பவர்களாக இருக்கிறதே இல்லை. அனாதியில் நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கும்போது யோசிப்பவர்களாக இல்லை, சொரூபமாக இருந்தீர்கள். சரி, ஆதியிலேயாவது நான் தேவதா ஆத்மாவாக இருக்கிறேன், நான் தேவதையாக இருக்கிறேன் என்று யோசித்தீர்களா? இல்லை, அதனுடைய சொரூபமாக தான் இருந்தீர்கள். அதே மாதிரி இப்போ அந்த கடைசியில் கூட நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? வெறுமனே யோசிக்கவர்களாக இருக்கக்கூடாது. நான் ஆத்மா, நான் அமைதி சொரூபமாக இருக்கிறேன் அப்படி. அதற்கு பதிலாக சொரூபமாக இருக்க வேண்டும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் சில நேரம் சொல்கிற வார்த்தை எனக்கே சிரிப்பாக வருது. என்னுடைய நேச்சர் அப்படி அப்படின்னு சொல்கிறீங்க. எனது நேச்சர் நீங்கள் எதை சொல்கிறீங்க? பழைய ஜென்மத்தினுடைய நேச்சர், பழைய சுபாவம், சன்ஸ்காரத்தை சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய நேச்சர் எது? பிரம்மாவனுடைய நேச்சர் தான் பிராமணருடைய நேச்சர். அப்போ பிராமணனாக நீங்கள் புது ஜென்மம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிரம்மாவனுடைய நேச்சர் தானே உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். நீங்கள் எப்பயாவது இல்லை அப்படி சொல்கிறீங்களா? சத்திரிய குமார், சத்திரிய குமாரி என்று பிரம்மா குமார், பிரம்மா குமாரி என்று தான் கூறுகின்றீர்கள் அல்லவா? ஆக எப்போ நீங்கள் பிரம்மா குமார் அல்லது பிரம்மா குமாரியோ அப்போ உங்களுடைய நேச்சர் எது? பிரம்மாவுடைய நேச்சராகத்தான் இருக்க வேண்டும் அல்லவா? அப்போ பழைய ஜென்மத்தினுடைய ஸ்மிருதி உங்களுக்கு எப்படி வந்தது? ஆக நீங்கள் செத்துட்டீங்களா, இல்லை வாழ்கிறீங்களா, இல்லை வாழ்ந்து கொண்டே சாவுறீங்களா, இல்லை அப்பப்போ நீங்கள் பொழைக்கிறீங்களா? உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். எப்பொழுதுமே இந்த ஸ்மிருதியில் இருக்கணும், நான் பிராமண ஆத்மா, பிரம்மாவனுடைய சன்ஸ்காரம் தான் என்னுடைய சன்ஸ்காரம். அப்போ என்னுடைய பழைய சன்ஸ்காரம், பழைய சுபாவம் என்று நான் சொல்லவே முடியாது. அதனால் நீங்கள் வார்த்தைகளை கூட ரொம்ப தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும். குணங்களை நீங்கள் நடைமுறையில் கொண்டு வரணும். உதாரணமாக சாதாரண வார்த்தை பேசுவதற்கு பதிலாக இனிமையான வார்த்தையை பேசும்போது அதில் குணத்தை கொண்டு வந்துடுறீங்க இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு கர்மத்திலையும் கூட குணதாரணை செய்பவர்களாக இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. அமிர்த வேளை யோக
சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். அமர வாழ்வு அளிக்கும் யோகம் அமிர்த வேளை யோகம். திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். நினைவு செய்யும் போது நம் மனதில் இருக்கிறார். நம் மனதில் இருக்கிறார். வாணி தினமும் கேட்கும் போது எதிரில் இருக்கிறார். நம் எதிரில் இருக்கிறார். நினைவு செய்யும் போது நம் மனதில் இருக்கிறார். நம் மனதில் இருக்கிறார். வாணி தினமும் கேட்கும் போது எதிரில் இருக்கிறார். நம் எதிரில் இருக்கிறார். உண்மை அன்பு தூய அன்பு உன்னிடமே பாபா. உண்மை அன்பு தூய அன்பு உன்னிடமே பாபா. அமர வாழ்வு அளிக்கும் யோகம் அமிர்த வேளை யோகம். திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். ஞான ஒளியை ஏற்றி நம்மை அழைத்துச் செல்கிறார். அவர் அழைத்துச் செல்கிறார். எந்த வார்த்தை நானும் சொல்லி நன்றி கூறுவேன். நான் நன்றி கூறுவேன். ஞான ஒளியை ஏற்றி நம்மை அழைத்துச் செல்கிறார். அவர் அழைத்துச் செல்கிறார். எந்த வார்த்தை நானும் சொல்லி நன்றி கூறுவேன். நான் நன்றி கூறுவேன். புதிய பிறவி புதிய வாழ்வு எனக்களித்தாய் பாபா. புதிய பிறவி புதிய வாழ்வு எனக்களித்தாய் பாபா. அமர வாழ்வு அளிக்கும் யோகம் அமிர்த வேளை யோகம். திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். அமிர்த வேளை யோகம். திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். அமர வாழ்வு அளிக்கும் யோகம் அமிர்த வேளை யோகம். திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். அவசரப்படாதீங்க. எந்த வேலையையும் நிதானத்தோடு அணுகினால் விரைவில் செய்து முடிக்க முடியும். Don't rush.
Approach each task calmly and you will be able to complete it sooner